ஹை ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம், ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி ட்ரேட் எடுத்தோம், ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீக்லேருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து நம்ம ஷார்ட் பண்ணுவோம். எப்போ ஷார்ட் பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் செல் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ரேலி கொடுத்து இங்கே க்ளோஸ் ஆயிருச்சு. க்ளோஸ் ஆகிட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துட்டு லைட்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணால் நம்மளால் பை போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேஸில் வந்து நம்ம 5 மினிட்ஸில் இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு நம்ம போகிறோம். அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு போகிறோம். போயிட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த 9:40 10 வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கிளியர் ட்ரெண்டு கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு அடுத்த மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அப் ட்ரெண்டாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹை நமக்கு ஃபார்ம் பண்ணி நமக்கு போனால் நம்மளால் பை என்ட்ரி எடுக்க முடியும். அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த லெவல்ஸை. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பை எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா கீழே வந்துச்சுன்னா கீழே ஸ்விங் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே செல் பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்விங் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு செல் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் சைட்வேஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் ஆன மார்க்கெட்டில் எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வரும். அந்த ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் தான் நான் எக்ஸாக்டாக வந்து ஃபஸ்ட்டு புட் எடுத்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த சைட்வேஸில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த க்ரீன் கேண்டலில் வந்து நான் செல் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்காதனால எனக்கு அது வந்து ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஇயில் மைனஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரி டே வேறு, ஆப்ஷன்ஸோட டிகே வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்து நம்ம கரெக்டாக பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது நல்ல பிரேக் அவுட்டு. ஸோ நல்ல பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீடெஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம வந்து செல் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே வைக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டார்கெட். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? இதை உடச்சதுக்கு அப்புறம் தான் என்ன இங்கே வரும், இந்த ரெக்டாங்கிளுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இதை வந்து நான் ரீசெட் பண்ணி பார்த்தீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் அதாவது குட்டி குட்டி வேவ்ஸ்லாம் இருக்கிறத வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இங்கேருந்து இங்கே பாருங்கள், ஒரு நார்மல் ட்ரெண்டு புல் பேக். சரிங்களா? அதே வந்து ஜூம் அவுட் பண்ணி இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டவுன் ட்ரெண்டு, ஒரு கண்டினியூவேஷன். ஸோ இப்போ இந்த கேஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்த மார்க்கெட்டு ஈஸியாக ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த ஸ்விங்லேருந்து செல் ஆஃப் ஆகிருக்கணும், இந்த ரெக்டாங்கிலேருந்து கீழே செல் ஆஃப் ஆகிருக்கணும். அப்படி ஆகாமல் ஃபுல் கேப்பாக ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இந்த ரெக்டாங்கிள் கிட்டே வருது. ஸோ இப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு தான் நமக்கு டெக்னிக்கலாக மீன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் அடுத்து இங்கே டச் பண்ணும்போது என்ன நடக்க போகுது, எப்படி ரியாக்ஷன் ஆக போகுது, அது பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து அப்கமிங் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுமா இல்லை டவுன் ட்ரெண்டில் போகுமா நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த பிளாக் லைனு, செகண்ட் டார்கெட் வந்து இந்த ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து 2 நாள் ஒரே நாளில் போகுமான்னா நமக்கு தெரியாது. ஒரே நாளில் போகலாம், இல்லை 2 நாள்லையும் போகலாம். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த க்ரீனில் புட்டு பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் அதை வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பயங்கரமாக உடச்சிட்டு இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இந்த ரெக்டாங்கிள் கிட்ட வந்துடுச்சு. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இன்றைக்கி இன்ட்ராடே எடுத்தேன். ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணேன். இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனால நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கல, நார்மல் ரிஸ்க் தான் எடுத்தோம். ஸோ நம்மளோட டார்கெட்டும் ரொம்ப பெருசு இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட்டு. ஸோ 400 பாயிண்ட்ஸ் நம்ம அச்சீவ் ஆனால நம்மளால் இந்த ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. ஸோ இதுதான் கைஸ், இது இன்றைக்கான லாஜிக்கு, இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம எடுத்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.